ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். தற்போது வந்திருக்கும் முக்கிய செய்தி, மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கும் அண்மை செய்தி இது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சர் விரிவாக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இது குறித்து நமது குமுதம் தலைமை செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கும் கடிதம் குறித்த அண்மை தகவல்கள், விரிவாக உங்களின் விளக்கங்கள். மோகன்ராஜ், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தற்போது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக அந்த கடிதத்தை பொறுத்தவரை தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்கதையாகி வருகிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள், ஒட்டுமொத்தமான மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலேயே கடந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த 4 மீனவர்கள் அவருடைய மீன்பிடி படகுகளுடன் இலங்கை கடற்படையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை இலங்கை கடற்படையைச் சேர்ந்தவர்கள் கைது செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 21ஆம் தேதி அன்று தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 12 பேர் 3ஆம் தேதி அன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை இலங்கை அரசு விதித்திருப்பதும் மிகவும் ஒரு துயரான ஒரு சம்பவம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இலங்கை வசம் இருக்கக்கூடிய மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவித்தது மட்டுமல்லாமல் இந்த அபராத தொகையை உடனடியாக ரத்து செய்வதற்கான உரிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான இந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இலங்கை வசம் இருக்கக்கூடிய மீனவர்கள், அவருடைய மீன்பிடி படகுகள் உள்ளிட்டோரை இழந்திருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்க வகையில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது கூடுதலாக 12 மீனவர்களை கைது செய்து அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அளவிலான அபராதத்தை விதித்திருப்பது அவருடைய வாழ்வாதாரத்தை மேலும் கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சுட்டிக்காட்டி இந்த அபராத தொகையை உடனடியாக தள்ளுபடி செய்வதற்கான உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து இலங்கை அரசிடம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி அபராத தொகையை ரத்து செய்ய வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும், அதே போல மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி உபகரணங்களையும் உடனடியாக மீட்க வேண்டும் என்பது போன்ற ஒரு விவரத்தை தான் இந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார். மோகன்ராஜ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.